அதாவது காலங்காத்தால எழுப்பி விட்டானுங்க. இங்கே பாருங்கள், மணி வெறும் 4:30 ஆகுது. இந்த டயத்துக்கு எழுப்பி விட்டு வா சன்ரைஸ் பார்க்க போகலான்றானுங்க. 4:30க்கு எழுப்பி விட்டு சன்ரைஸை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா இருக்கும். வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது. நாங்கள் ஜீப்பு வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வேறு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி வாங்க போய்ட்டு வரலாம். அவ்வளோ அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கான் சன்ரைஸ் பார்க்க. ஜீப்பில் ஏறியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். நின்றுக்கிட்டு இருக்கோம். வண்டி ரிஜிஸ்டர் பண்ணணுமா, அதனால் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே அடுத்து நிறையா ஜீப் இருக்குங்க, கூட்டம் இருக்குங்க. அதனால் காலைல 4 மணிக்கெலாம் போகணுங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த ஊரே அதுக்கு தான் போகுது போல. வெறும் ஜீப்பாக நிற்கிது. முன்னாடி இப்போ ஒரு 20 ஜீப் நிற்கும் போல். நாங்கள் ஓரத்தில் நின்றுட்டு இருக்கோம். ஆமாம், அதனால் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த காலையகத்தால் அடிச்சு எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்னும் யாருமே பல்லு விளக்கலை. டேஸ்ட் இல்லை, கடை வாங்கலான்னு பார்த்தா குளிர் வேறு ஆட்டு எடுக்குது. இன்னும் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் பல்லே விளக்கணுமா. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இது நேரம் கேம்புக்கு போகிறோம். அங்கேருந்து அப்படியே மலை ஏறுவோம். அதை அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. செமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதை இதை கொஞ்சம் பிடிச்சிருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு போட்டியா? அங்கே என்ன தெரிகிறது? எஜே தெரில. காது அடிக்குதுல்ல, காது அடிக்கு. காது கூட காற்று பண்ணுறது. போகலாம். அவ்வளோதான், வந்துட்டோம். ஆக்சுவலாக கொழுக்குமலை அப்படின்ற ஒரு ட்ரிப்பு டிசம்பர் மாதம் வந்தால் தான் சூப்பரான வியூ பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு எங்களால் கிடைச்ச வியூவை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அந்த எஸ்டேட்டை தாண்டி தான் ஜீப்லாம் அந்த வளைவு பாதையில் ஆஃப் ரோடில் வந்து என்னால் இதுக்கு மேலே போக முடியல. ஸோ அதனால் நான் இந்த இடத்துலையே உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ரொம்ப பனி சேராது. ஸோ அதனால் தம்பி மாத்திரம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா இன்னும் சிங்கம் மாதிரியே பாறைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். நிறைய பேர் வந்திருந்தாங்க இதையும் பார்க்குறதுக்கு. டிசம்பர் மாதம் வாங்க, சூப்பரான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நாங்கள் நைட்டு அந்த ஆஃப் ரோடு. இதுலேயும் அந்த அண்ணன் வெறும் 2 லைட்டை வச்சுக்கிட்டு எங்களை கஷ்டப்பட்டு மேலே கூப்பிட்டு வியூவை காட்டலான்னு நினச்சாரு. பட் ஆனால் மழை வந்துடுச்சு, பனியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் சன்ரைஸை பார்க்க முடியல. ஸோ டிசம்பர் மாதம் வந்தீங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் பார்க்கலாம். ஜூன் ஜூலை மற்ற டேஸ் வந்தீங்கன்னா இந்த நல்ல நேச்சுரல்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கும்.
சூரியநெல்லியிலேருந்து இங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு போகிறோம். இன்னும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. வாங்க போகலாம். ஹாய், ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து இதான் நம்ம ரூமு. ஆல்ரெடி எல்லாத்தையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே இருக்குது உள்ளேயே. சுகரு, டீ, இங்கேயே நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கான எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்ரூம். இதுதான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான பிளேஸ். ரொம்ப க்ளீனாக இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க. ஹீட்டர் இங்கே இருக்குது. டாய்லெட் நீட்டாக இருக்கு. ஓகே, நீட்டாக இருக்குது. எல்லாமே பக்கா. அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமானது ஒன்று ப்ளக் பாயிண்ட் தான். ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும் எல்லா இதுலேயும். இங்கே எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்கு வசதியாக இருக்குது. சூப்பர். ரூமில் போய் பேக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று காட்ட போகிறோம். இப்போ அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். அது வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸாக. வாங்க போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. மழை வந்துடுச்சு. நாங்கள் போகிறவங்களாட்டி அதனால் ரோப் கார் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து நடந்து போகலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டோம். மழை வேறு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் போயிட்டு வந்துடுறோம். அதாவது இப்போ நம்ம கேரளாவில் இருக்க ஜடாயுவுக்கு தான் வந்திருக்கோம். ரோப் கார் இருக்குன்னாங்க. ரோப் காருக்கு வந்து இந்த பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கனால வாக்கிங்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழை இப்போ வந்து கரெக்டாக 3:30 5 மணிக்கு க்ளோஸு. ஸோ மழை நின்று காத்தடிக்கிறது நின்னால் மட்டும்தான் ரோப் கார் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இப்போ நாங்கள் நடந்தே போயிடுறோம்னு சொல்லி ரெயின் கோட்லாம் மாற்றிட்டு நடந்து போகிறோம். அங்கே போய் அந்த ஈகிளை பார்க்காம நம்ம வரக்கூடாது. அதுக்காண்டியே இப்போ நம்ம போகிறதே. இங்கேருந்து தான் நம்ம முதல் படி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த ரோப் கார்காரனுங்க நம்மளை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. அதை இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், போய் பாருங்கள், அது தெரியும் என்னென்னு. பூச்சி பாம்பெலாம் வருமோ? மழை தானே ஏறணும். மழை இறங்கிட்டு இருக்கு. ஏண்டா
எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு இது இப்படி வந்துடுது. இயற்கை நமக்கு வந்து பரிசளிக்குது. யாருக்குமே கொடுக்காத ஒரு வரத்தை நமக்கு கொடுக்குது. என்னது? என்னோட மலையில் என்னோட குளிர்ச்சியான பாதையில் வாங்க அப்படின்னு சொல்லி, வெயிலில் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இயற்கை வந்து நமக்கு மலையை கொடுக்குது. ஆனால் நம்மளுக்கு கை கால் வலியை கொடுக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஊர் சுற்றி பார்க்க வந்தால் கை கால் வலிக்க தான் செய்யும். வா, இன்னும் 400 படிகள் இருக்கிறது. இங்கே பாடுறா, என் பேர் எழுதியிருக்காண்டா. அதாவது நம்ம பையன் ஒருத்தன் ஒருத்தன் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்கான், யாருன்னே தெரியல. அது முக்கியமாக அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பேர் எழுதி வைக்கணும். இது நம்ம மலையாளத்தில் எப்படி சொல்லணும்? அடுத்து யாரும் இந்த இடத்துக்கு வந்தாலோ உங்கள் பேரை எழுதி பிச்சப்பல்லோ பாறையிலே வந்து உட்கார்றதுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ தான் கவனிக்கிறேன், நல்லாயிருக்கு. என் பேரெலாம் யாரும் எழுத மாட்டாங்களா? என் பேரே கேரளாவுக்கே புதுசாக இருக்குன்றாயடா. யாரை கேட்டாலும் ஐயாவுன்னா சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? யாரு நீயா? ஆ, தமிழ்நாட்டில் என் பேர் உள்ள லட்சத்தில் ஒருத்தன் தான். நான் லட்சத்தில் ஒருத்தன். ஆ, இதுக்கு முன்னாடி தனிமையின் காதலர் அப்படின்னு தானே வச்சுருந்தேன். ட்ரூகாலர் நான் தனிமையின் காதலன் தான். இவ்வளோ அழகாக தனிமையில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இது பேர் இது பேர் இது கடைசி வரைக்கும் தனிமையாக தான் இருக்கணும் போல. ஏன் இருந்துட்டு போய்க்கிறேன்? நீ ஏன் ஃபீல் பண்ணுற? தள்ளி தள்ளுன்னு சவுண்டு பேய் இருக்கும் போல. திரும்பியாக இருக்குடா. ரோட் கார் சவுண்டு இறங்குதுல, கிர்ற கிச்சு 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 கிச்சுன்னு. ஆ, ரோட் கார் ஓடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்மளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகல டிக்கெட். அவனுக்குலாம் யார் வழி சொல்கிறது? ரோட் கார் இருக்குது, சவுண்டு வேறு பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி மழை டயத்துலாம் டிக்கெட் எடுத்து அனுப்புறவங்க இங்கிட்ட ஏதாவது புளி கிளி வளர்ப்பாங்க கூட. இல்லை, ஏதோ பூச்சி சவுண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. மழை பெய்யும்ல அந்த பூச்சி, நீ சொல்லியிருக்கல அந்த பூச்சி மழை வர திசையை நோக்கி கத்துது. மழை வர திசை? ஆ, பார்த்து வா. அளவில் சின்ன படிக்கட்டு, இல்லைன்னா தெரிச்சிருக்கும் பல்லு. 400 படி 5 மீட்டர் மேலேயே போகும் போல. யாருக்கு தெரியும்? மழை நின்றுச்சு. கேரளா ஏய், பேசாம நம்ம மழை நின்னதுக்கப்புறம் ரோப் காரில் கூட வந்திருக்கலாம்டா. ஆனால் கொஞ்சம் தூரம் தான் பாரு, எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாரு, நெல்லை சீமை இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கடா. ஆனாடா டேய், உன் கேரக்டர் இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா? மிஸ்கின் படத்தில் ஒருத்தன் ஒரு ஸ்கூல் பையனை தூக்கி வச்சுட்டு ஊரே சுற்றுவான்டா. அதில் ஒரு கேரக்டரா? அந்த கேரக்டர் நீ தான்டா. சாரி சொல்லவா? எதுக்குடா சாரி? அங்கே பாரு, காற்றுலாம் அடிக்கலாம், அங்கே இறக்கி விட்டுட்ருக்காங்க. அவங்க ஏறினதுக்கப்புறம் அது ரோப் கார் திருப்பி கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். தமிழ்காரங்கன்றனால ஏமாற்றிட்டாங்களோ? அப்புறம் எதுக்குடா இப்போ மேலே இருந்து கீழே இருந்து ஆளை கூப்பிட்டு வர்றாங்க? நம்மளை மாத்திரம் கூப்பிடாம என்னத்திர வீடியோ எடுக்கப்புற? உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு பண்ணுமா? நம்மள நீ தானே படியேறி வர்ற என் கூட, நான் மட்டும் வரேன்.
இந்த படி இல்லாமல் அந்த மாதிரி ரோடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பேசுறத இந்த கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் நீ உட்காந்து. நான் உட்கார மாட்டேன், நீ வந்து உட்காரு. வருது வர்றாங்க சார், ஜாலியாக போயிருக்கலாம். மேலேருந்து டிக்கெட்லாம் எடுக்க முடியாது. இருடா போகலாம். உட்கார் போதுப்பா. நம்மளை தான் ஏமாற்றிட்டானுங்க. கேட்டதுக்கு மழை வருது காற்றடிக்குதுன்னு. எந்த ஒரு இடத்தில் தமிழன் நிராகரிக்கப்படுகிறானோ அந்த இடத்தில் தமிழனை ஆட்சி செய்வான். மீண்டும் ஒரு வாக்கில் கருப்பா தெரியுது.